வணக்கம். பாகிஸ்தானின் பெரும்பகுதி பலூச்சிஸ்தான் என்ற மாகாணத்தில்தான் உள்ளது. அதே நேரம் பலூச் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் என்பது பாகிஸ்தானில் மட்டுமல்ல, ஈரானிலும் ஆப்கானிஸ்தானிலும் எல்லாம் பரவி கிடக்கிறது. இயற்கை வளங்கள் ஏராளமாக உள்ள பகுதியாகும் பலூச்சிஸ்தான் பகுதி. அந்த பலூச்சிஸ்தான் பகுதியை இழந்தால் முதுகெலும்பு ஒடிந்து போனதற்கு சமமாகும் பாகிஸ்தானை பொறுத்தவரை. அதன் பிறகு பாகிஸ்தான் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். அது ஒரு நாடு என்ற நிலைக்கு எதுவும் இருக்காது அங்கு. காரணம், அது ஒரு நாடாக நிலைநிற்க காரணமான முக்கியமான பகுதி பிரிந்து சென்றுவிடும். பலூச்சிஸ்தான் பிரிந்தான். இப்போது பாகிஸ்தானில் பல்வேறு ஆயுத குழுக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனர்களுக்கு எதிராகவும் போராடி வருகின்றன. அவற்றின் பின்னிலிருந்து யாரோ முடுக்கி விடுவதாகவும் தெரிகிறது. அது யார் என்று நமக்கு தெரியாது. உங்கள் யூகத்திற்கு விட்டு விடுகிறோம். தெரிந்தால் தெரியப்படுத்துங்கள். இந்நிலையில் அந்த பல ஆயுத குழுக்களும் இப்போது ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். அவர்களின் இலக்கு பாகிஸ்தான் இராணுவமும் சீனாவும் தான். சீனா அங்கு செய்யும் முதலீடுகள் அனைத்தையும் குறிவைத்து தாக்குகிறார்கள் அவர்கள். ஒருங்கிணைந்த ஒரு கட்டளை மையத்தின் கீழ் அந்த ஆயுத குழுக்கள் அனைத்தும் இனி செயல்படும் என்று தெரிகிறது. பாகிஸ்தானையும் சீனாவையும் பலூச் மாகாணத்தில் இருந்து விரட்டி அடிப்பது அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். அதிலும் அவர்கள் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை முக்கியமாக குறிவைத்துள்ளார்கள். தங்களுடைய மண்ணில் அத்தகைய எதையும் யாருடைய லாபத்திற்காகவும் உருவாக்க வேண்டாம் என்றும் அது ஒருபோதும் நடக்காது என்றும் பலூச் மக்கள் கூறுகிறார்கள். சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குவதன் மூலம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அது பெரிய அளவிலான பொருளாதார நேட்டத்தை தரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அதில் இப்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் வழியாக வர்த்தகம் செய்வதில் அவர்களுக்குள்ள சிரமங்களை குறைக்க முடியும் என்று கருதினார்கள். இந்தியாவுடன் ஒரு மோதல் ஏற்பட்டால் இந்திய பெருங்கடல் வழியாக வர்த்தகம் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் அந்த திட்டத்தில் நிறைய பண முதலீடு செய்துள்ளது சீனா. கட்டுமான பணிகள் பெருமளவில் நடந்து முடிந்துள்ளன. இப்போது அதை நிறைவேற்ற முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு. அவ்வாறு ஒருபோதும் நிறைவேறாத சீனா பாகிஸ்தானின் ஆசையாகவே அது மாறிவிட்டுள்ளது. அங்குள்ள ஆயுத குழுக்கள் தனித்தனியாக போராடிய போது பாகிஸ்தானால் அவர்களை ஓரளவு எதிர்கொள்ள முடிந்தது. ஆனால் இப்போது ஒரே ஆர்மியாக மாறியுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளார்கள். அதாவது பலூச் லிபரேஷன் ஆர்மி, பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட், பலூச் ரிபப்ளிகன் கார்டு ஆகிய முக்கிய குழுக்களும் மற்ற சிறு குழுக்களும் அவர்களோடு சிந்து தேஷ் ரெவல்யூஷனரி ஆர்மி என்ற ஒரு ஆயுத குழுவும் இணைந்துள்ளது. சிந்து தேஷ் ரெவல்யூஷனரி ஆர்மியின் நோக்கம் சிந்து மாகாணத்தை தனி நாடாக்குவதாகும். அவ்வாறு அனைத்து ஆயுத குழுக்களும் ஒன்றாக இணைந்து பாகிஸ்தானுக்கு பக்குவமாக ஆப்பு வைக்க தொடங்கியுள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பலூச்சிஸ்தான் எனும் தனி நாடு உருவாக்கும், கைபர் பக்துங்வா பகுதி விடுதலை அடையவும் செய்தால் மீதமுள்ள பாகிஸ்தான் பஞ்சாப் மட்டுமாகத்தான் இருக்கும். அவ்வாறு பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டம் மிகவும் வலுவடைந்து வருகிறது அங்கு. பலூச்சிஸ்தானும் கைபர் பக்துங்வாவும் பிரிந்துவிட்டால் பின்னர் அங்குள்ள பஞ்சாபில் காலிஸ்தான் கூட உருவாகக்கூடும். பாகிஸ்தானும் அந்நாட்டின் உளவு அமைப்பும் காலிஸ்தானிகளுக்கு அதிக ஆதரவளித்து வருபவர்கள் அவர். அப்படி இருப்பதால் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் பகுதியை மட்டும் காலிஸ்தான் ஆக்குவதை விட பாகிஸ்தான் என்ற பெயரை மாற்றிவிட்டு மீதமிருக்கும் பகுதிக்கு காலிஸ்தான் என்று மாற்றினாலும் வியப்பில்லை. என்னவெனாலும் பாகிஸ்தானின் மோசமான காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானை பல துண்டுகளாக உடைக்கும் திட்டம் எங்கோ எப்போதோ யாராலோ முன்பே வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த திட்டத்தின்படி விஷயங்கள் சரியாக அவற்றின் போக்கில் நகரத் தொடங்கியுள்ளன. சிந்து தனி நாடாகும், பலூச்சிஸ்தான் சுதந்திர நாடாக மாறும், கைபர் பக்துங்வா சுதந்திர நாடாகவோ அல்லது ஆப்கானிஸ்தானின் ஒரு பகுதியாகவோ மாறும். கில்ஜித் பால்திஸ்தானும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் பகுதியும் இந்தியாவோடு இணையும். பின்னர் பாகிஸ்தான் ஒரு லேண்ட் லாக்டு நாடாக, சிறிய ஒரு மாகாணத்தின் அளவு மட்டுமே உள்ள நாடாக மாறும் சாத்தியம் காணப்படுகிறது.